கிளாஸ்ல நம்ம மென்சுரேஷன் பார்க்க போறோம். மென்சுரேஷன்னா தமிழ்ல அளவைகள். இந்த டாபிக் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எங்க பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து ட்ரெஸ் தைக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே இந்த கான்செப்ட் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்கு, 4 பக்கமும் சேமா தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் பார்க்கலாம். பெரிமீட்டர்னா என்னது? சுற்றளவு. அப்படின்னா நான் இந்த டிஸ்டன்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் இதே டிஸ்டன்ஸ்க்கு வர வரைக்கும் நம்ம அதை சுற்றளவு பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நான் சொன்னேன்ல 4 சைடையும் ஆட் பண்ணணும், 4 பக்கத்தையும் ஆட் பண்ணணும். அப்படின்னா a+a+a+a, அதாவது நம்ம 4a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா 4a. நெக்ஸ்ட் நம்ம ஏரியா பார்க்கலாம். ஏரியா அப்படின்னா என்னது? நம்ம பரப்பளவுன்னு சொல்லுவோம். எவ்வளவு பரப்பி இருக்கு அதான் நம்ம ஏரியா கவர்ட், த ஸ்பேஸ் கவர்டுன்ற சொல்லுவோம். நம்ம இங்க பாத்தீங்கன்னா சைடு இன்டூ சைடு, ஏன்னா 4 பக்கமும் சேமா இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா a இன்டூ a, சைடு இன்டூ சைடு நம்ம சொல்லுவோம். இதுல நீங்க அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா 4a, ஏரியாவோட ஃபார்முலா a இன்டூ a which is a ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்கொயரோட டயகனல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டயகனல்னா உங்களுக்கு தெரியும், இது எப்படி பாதியா நம்ம பிரிக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் படி நம்ம ஃபார்முலா தெரியும்ல, c is equal to a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு சொல்லுவோம்ல. இங்க a 4 இடத்துல இருக்கு, நம்ம அதை எப்படி எழுதலாம்? இங்க a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதுவோமா? இப்போ இங்க 2 a ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் என்ன எழுதலாம்? 2a ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவேன். இங்க a ஸ்கொயர் நம்ம ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிறப்ப நம்ம என்ன வந்துடும்? ஏன்னு கிடைச்சிரும். இந்த 2 அப்படியே தான் இருக்கும். √2a தான் டயகனலோட ஃபார்முலா. ரெக்டாங்கிள், செவ்வகம், இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் எதிர்பக்கம் 2 சேமா இருக்கும். அதாவது இந்த சைடும் சேமா இருக்கும், இந்த சைடும் சேமா இருக்கும். இப்போ இதை நான் எல்ன்னு வச்சுக்கிறேன், அதாவது லெங்த். இதுவும் எல்ன்னு இருக்கும். இதை நம்ம சொல்லலாம் பிரெத்ன்னு சொல்லலாம், இல்ல வித் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். இப்போ எல் சேமா இருக்கும், பிபி சேமா இருக்கும். இப்போ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மொத்த சைடையும் ஆட் பண்ணணும், எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப எல் பிளஸ் பி. எனக்கு இங்க 2 எல் இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கிட்டு பி 2 இருக்கு. இதை நம்ம எப்படி ஷார்ட்டா எழுதலாம்? நம்ம 2 இன்டூ எல் பிளஸ் பி நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 இன்டூ எல் பிளஸ் பி. இது நம்ம ஏரியாவுக்கு கண்டுபிடிச்சா என்ன வரும்? நம்ம எல் இன்டூ பி, அதாவது நம்மளோட லெங்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எனக்கு கிடைச்சிரும். ஒரு ரெக்டாங்கிள 2ஆ பிரிக்கிறது நம்ம டயகனல் சொல்லுவோம். இது லெங்த் பிரெத்ன்னு இருக்கு. நம்ம அங்க போன டைம் என்ன பண்ணோம்? பித்தாகரஸ் தியரம் படி a ஸ்கொயர்னு எடுத்தோமா? இங்கேயும் அதே மாதிரி தான், இங்க எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எடுத்துப்போம். ஸோ இதுதான் டயகனலோட ஃபார்முலா ஃபார் ரெக்டாங்கிள். இப்போ ட்ரையாங்கிளுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் நான் டயகனல் வச்சு 2ஆ பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கிறப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள் சொல்லி எனக்கு 2 ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் இது லெங்த் அண்ட் இது பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எல் இன்டூ பி, அதாவது என்னது? ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? ஏரியா எல் இன்டூ பின்னு சொல்லுவோம். இதுல நம்ம ட்ரையாங்கிளுக்கு பாக்குறப்ப அது பாதியா பிரிஞ்சிருது. இது பாதியா பிரியறதுனால நம்ம ஹாஃப் எல் பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம இத பேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களேன், ட்ரையாங்கிள் நம்ம இத பேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைட்ன்னு சொல்லுவோம். அதனால லெங்த்துக்கு பதிலா இங்க ஹைட் இன்வால்வ் ஆயிருக்கும். அதனால ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹாஃப் பி ஹெச், லெங்த்துக்கு பதிலா ஹெச். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் அதை பாதியா பிரிக்கிறப்ப 2 ட்ரையாங்கிளா வருது. ஸோ அது பாதியா ஆயிருது. அதனால பிஹெச் பாதியா பிரிக்கிறப்ப ஹாஃப் எல்பி நம்ம எடுத்துக்கிறோம். இங்க லெங்த்துக்கு பதிலா நம்ம ஹைட் வச்சுக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஹாஃப் பிஹெச் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள் சொல்லி உங்களுக்கு 3 பிக்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஈக்குவலேட்டர்னா என்னன்னு தெரியும். 3 பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவலேட்டர்னு சொல்லுவோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? நமக்கு 2 பக்கம் சமமா இருக்கும், ஒரு பக்கம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னா 3 பக்கமும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் ஏரியா ஆஃப் த ஐசோசெலஸ் ஈக்குவலேட்டர் ஸ்கேலன் ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கோம். நீங்க இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஷேப் பார்க்கலாம், பேரலோகிராம். இதை பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மாதிரியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் சாஞ்சிருக்கும். இது உங்களுக்கு தெரியும். இதை நம்ம பாதியா பிரிச்சோம், டயகனல் படி எடுத்தோம்னா எனக்கு 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள்னு இருக்கும். உங்களுக்கு தெரியும் இது ஹைட் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த இடம் பேஸ், இது லெங்தா இருக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்கு. உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னு தெரியும்? ஹாஃப்
BH கரெக்டா? ஸோ half BH நம்ம 2 தடவை எழுதிக்கணும். நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்கு, half BH half BH. ஸோ இப்போ 2 அரையை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைச்சிரும். ஸோ BH + BH நம்ம எடுத்து எழுதிடலாம். அப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா கிடைச்சிருச்சு BH. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோம்பஸ் பார்க்கலாம். ரோம்பஸ் வந்து ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும், பட் அதுவும் கொஞ்சம் சாஞ்சு இருக்கும். இது 2 டயக்னல் இருக்கா, இதை நான் D1 எடுத்துக்கிறேன். இந்த டயக்னல்ல இந்த டயக்னல் நான் D2 எடுத்துக்கிறேன். எனக்கு 2 டயக்னல் இருக்கு, D1 அண்ட் D2. இப்போ இதில் எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா half D1 into D2 அப்படின்னு எழுதலாம். ஸோ நீங்கள் எழுதுறப்ப D1 D2 by 2 எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ரோம்பஸோட ஃபார்முலா இதுதான். ஹாய், ஜெனி மேம் வந்து உங்களுக்கு ரோம்பஸ் வர எப்படி ஏரியா பெரிமீட்டர் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ட்ரெப்பீசியம்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ட்ரெப்பீசியமில் இப்போ இந்த 2 சைடு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இந்த 2 சைடு பேரலாக கிடையாது. ஏன்னா இது 2 எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது ஜாயிண்ட் ஆயிரும். ஆனால் இதை எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இது ஜாயிண்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம பேரலல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த லைனையும் சரி இந்த லைனையும் சரி நான் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அது 2 ஜாயிண்டே ஆகாது. அப்போ அது 2 பேரலாக இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த இடத்த நான் வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஹைட் இங்கேயும் சேமாக தானே இருக்கும். 2க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கிறப்போ இந்த ஹைட் வந்து 2 இடத்துலையும் சேமாக இருக்கும். இந்த சைடோட லென்த் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இந்த சைடை நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை நான் சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக B1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பார்ட்டை B2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு ஏரியா ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுக்கான ஏரியா என்ன, half B1 into H ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிளுக்கு half B2 into H, பேஸ் into H தானே. இப்போ இந்த டோட்டல் லென்த்துமே B, இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கா. ஸோ எனக்கு இப்போ நான் எழுத மிச்சம் இருக்கிறது என்னது, இந்த இதுக்கான ஏரியா மட்டும்தான் இப்போ நான் எழுதணும் எக்ஸ்ட்ராவா. இந்த 2க்கும் ஏரியா நான் எழுதிட்டேன், இந்த ஏரியா மட்டும்தான் இப்போ நான் கொண்டு வரணும். எனக்கு இந்த டோட்டல் இதுதான் B. ஸோ இந்த இடம் மட்டும் என்னது நான் இங்கே எடுத்திருக்கேன், இங்கே நான் சீன்னு எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அதனால நான் அந்த கன்சிடர் பண்ணிக்கிறேன், அதை ஒரு சைடாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் C. அண்ட் அனதர் சைடாக இந்த ஹெச்சை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன போடலாம், இப்போ இது ரெக்டாங்கிளாக இருந்தால் எப்படி இருக்கும், லென்த் இன்டூ பிரெத்துன்னு போடுவோம் இல்லையா. இப்போ அந்த இடத்துல நான் CHன்னு எடுத்திருக்கனால C into Hன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்தோட ஏரியா C into H. ஓகேவா? இப்போ நான் 1/2 ஹச்சையும் காமனாக எடுக்க போகிறேன். ஏன்னா H எல்லாத்துலேயும் இருக்குது, 1/2 இது 2லேயும் இருக்குது. இதில் இல்லைன்றப்போ மேலே அந்த 2 மல்டிப்ளை வந்துடும். ஏன்னா கீழே நம்ம எடுத்தோம்னா கீழே டிவைட் பண்ணோம்னா மேலே அது மல்டிப்ளை ஆகும் இல்லையா. அதனால ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டுக்கலாம். இப்போ இங்கே 2 இல்லை, எனக்கு கீழே நான் கீழே 2 போட்டேன்னா மேலேயும் மல்டிப்ளை பண்ணும் இல்லையா, அதை தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். 2வை இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் 1/2 ஹச்சையும் காமனாக எடுத்துட்டேன்னா இதில் ரிமைனிங் என்ன இருக்கும், B1, இதில் ப்ளஸ் B2, இதில் H போயிடுச்சுன்னா இந்த 2 வந்துருச்சு, H வந்துருச்சுன்னா ரிமைனிங் 2C. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 2Cயை C + Cன்னு எழுதலாமா, 2Cயை நான் ப்ளஸ் பண்ணி எழுதலாமா, அதை தான் பண்ண போகிறேன். half B1 ப்ளஸ் B2 ப்ளஸ் இந்த 2Cயை பிரித்து C + Cன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை நெக்ஸ்ட் நான் எப்படி எழுதலாம், இந்த இடத்த பாருங்களேன். இப்போ B1 ப்ளஸ் B2 ப்ளஸ் இந்த இடம் சேர்ந்தது தான் இந்த டோட்டல் பியா. ஸோ இந்த இடம் என்னென்ன எடுத்திருக்கோம், இந்த இடம் வந்து ஈக்குவல் டு இந்த இடம் மட்டும்னா C. ஓகேவா? அப்போது B1 ப்ளஸ் C ப்ளஸ் B2 இது 3 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, இந்த டோட்டல் பியோட லென்த் கிடைச்சிருமா. அப்போது நான் இந்த 3க்கு பதிலாக இங்கே பின்னு மட்டும் போடுறேன். ஓகேவா? B இந்த 3ஐயும் ஆட் பண்ணி அண்ட் ரிமைனிங் இந்த C இங்கே போட்டுடுறேன். ஸோ half H இதுதான் இந்த ட்ரெப்பீசியத்தோட ஏரியா ஃபார்முலா. ஓகேவா? பெரிமீட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த சைட்ஸ்க்கெல்லாம் லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா இது 4 சைடோட லென்த்தையும் நீங்கள் ஆட் பண்ணி போட்டால் அதுதான் பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ ட்ரெப்பீசியத்தோட ஏரியா என்னது, half into H into B + C. ஓகேவா? இப்போ AB அது இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை பொறுத்து இங்கே வர்ற வேரியபிள் மாறும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம சர்க்கிளுக்கு பார்க்கலாம். சர்க்கிளில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டயாமீட்டர் அண்ட் ரேடியஸ். டயாமீட்டர்னா என்னன்னா அந்த சர்க்கிளை ஈக்குவலாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கோடு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியும் நான் ஒரு கோடு இதுவும் சர்க்கிளோட 2 எட்ஜை டச் பண்ணுது. பட் இதை நான் டயாமீட்டர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு சர்க்கிளை ஈக்குவலாக டிவைட் பண்ணுதா இந்த கோடு, கிடையாது. ஸோ டயாமீட்டருங்கிறது என்னன்னா அந்த சர்க்கிளை ஈக்குவலாக டிவைட் பண்ணும், மேலே ஒரு பாதி இங்கே ஒரு பாதி. இப்போ இப்படி நான் போடுறேன்னு வைங்க, இப்போ இந்த பாதி 2 ஈக்குவல் பாதியாக பிரியுதா, அப்போ இந்த கோடு டயாமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சர்க்கிளை ஈக்குவலாக டிவைட் பண்ணுற அந்த கோடை தான் நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம்.
ரேடியஸ்னா என்னன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த சர்க்கிளோட இன்னொரு எட்ஜை தொடுற அந்த கோடை தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து டயாமீட்டர்ல பாதி, ஏன்னா ஃபுல்லா இருந்ததுன்னா அது டயாமீட்டர். சென்டர்ல இருந்து சர்க்கிளோட எட்ஜை தொடுற அந்த கோடை ரேடியஸ்ன்னு சொல்றோம். அதாவது இது எப்படி இருக்கும்னா டயாமீட்டர்ல ஈக்குவலா பாதியா இருக்கும், ஈக்குவல் பாதியா இருக்கும். இப்போ டயாமீட்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டயாமீட்டர் வந்து 4 மீட்டரா இருந்துச்சுன்னா ரேடியஸ் வந்து அதுல பாதி 2 மீட்டரா இருக்கும். ஓகேவா? ரேடியஸ் எப்படி இருக்கும்? சென்டர் பார்ட்ல இருந்து சர்க்கிளோட ஏதாவது ஒரு எட்ஜை தொட்டுட்டு இருக்கும். சர்க்கிளோட ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயர். இதுவே ஆர் ஸ்கொயர் ஏரியானா என்ன? சர்க்கிள்குள்ள இருக்கிற இந்த ஏரியா, எந்த இடம், இந்த பிளேஸ், அந்த இதுக்குள்ள கவர் ஆயிருக்கிற இந்த பிளேஸ ஏரியான்னு சொல்லுவோம். அது பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டர்னா என்ன? பெரிமீட்டர்னா சுற்றளவு. சர்க்கிளை பொறுத்தவரை சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இதை பெரிமீட்டர்னு சொல்லலாம், சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இது ரெண்டுமே சர்க்கிளை பொறுத்தவரை பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா 2 பை ஆர். இந்த பைக்கு வந்து 2 வேல்யூ இருக்கும், 3.14ன்னு இருக்கும், 22/7ன்னு இருக்கும். நம்ம எந்த சம்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூவை போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஆறுங்கிறது என்னது? ரேடியஸ். ஓகேவா? இதுதான் ஏரியா அண்ட் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. இப்போ இது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு 2 ரேடியஸ், இந்த மாதிரி சென்டர்ல இருந்து சர்க்கிளோட எட்ஜை தொடுறது ரேடியஸ்ன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 ரேடியஸ் சேர்ந்தாப்புல இருக்குது இல்லையா, இது ஃபார்ம் பண்ணியிருக்கிற இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை தான் நம்ம செக்டர்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் கிடைக்குதா நமக்கு, அதை டீட்டான்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இதை இந்த பார்ட்டை தான், இந்த பார்ட்டை செக்டர்னு சொல்கிறோம். இதுலேயும் இதுக்கும் நம்ம ஏரியா பெரிமீட்டர் எல்லாமே இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த செக்டாருக்கு ஏரியா கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நார்மல் ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயர். அப்போ செக்டாரோட ஏரியா என்னன்னா இந்த சேம் பை ஆர் ஸ்கொயரை போட்டுக்கோங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த செக்டார் வந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது இல்லையா, அதை நம்ம டீட்டான்னு வச்சுருக்கோம். அந்த ஆங்கிள் எப்பயுமே ஒரு சர்க்கிளோட ஃபுல் ஆங்கிள் என்னது? 360 டிகிரி. ஸோ அந்த 360யை கீழே போட்டுக்கோங்க. அந்த டீட்டாக்குரிய வேல்யூ அது என்னவா வேணாலும் இருக்கலாம், சம்மை பொறுத்து. இங்கே நான் அந்த டீட்டா போட்டுக்கிறேன். இப்போது இதுதான் செக்டாரோட ஏரியா தான் ஃபார்முலா. வெறும் ஏரியா ஃபுல் சர்க்கிள்கான ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். செக்டாரோட ஏரியானது சேம் பை ஆர் ஸ்கொயரை போட்டு இந்த இடத்துக்கு மட்டும்தானே எனக்கு வேணும், அதுக்காக அந்த இடத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கிறது நான் டீட்டா பை 360 போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து இதில் என்ன இருக்கும்னா, இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த 2 ரேடியஸும் டச் ஆகிற பிளேஸ், இந்த ஆர்க், இந்த ஆர்க்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்க் ஆஃப் லென்த்னு சொல்லுவோம். அதோட அளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆர்க் ஆஃப் லென்த். இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பெரிமீட்டர் சுற்றளவு என்னது? 2 பை ஆர். ஓகேவா? அப்போ 2 பை ஆர். அப்போ அதுல நம்மளுக்கு இது ஃபுல் வேணாம், இந்த இடம் மட்டும்தான் எனக்கு வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? சேம் டீட்டா பை 360 இன்டூ இந்த 2 பை ஆர். இது போட்டால் எனக்கு இந்த ஆர்க் ஆஃப் லென்த்து கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இதில் வந்து இது வந்து கேன்சல் ஆகிறப்போ இது 180 டிகிரின்னு ஆகிடும். அப்படியும் வச்சுக்கலாம். டீட்டா பை 180 இன்டூ பை ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட பெரிமீட்டர், இப்போ ஆர்க் ஆஃப் லென்த்ன்றது இந்த இடம் மட்டும்தான். பெரிமீட்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சுற்றளவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும்? இந்த ஃபுல் இந்த 2 ரேடியஸும் சேர்ந்து இந்த ஆர்க்கும் சேர்ந்த அந்த டிஸ்டன்ஸ், இந்த 2 ரேடியஸ் பிளஸ் இந்த ஆர்க் சேர்ந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு. அப்போ என்ன இருக்கும்? இந்த செக்டாரோட பெரிமீட்டர் இது என்னவா இருக்கும்? 2 ஆர் எக்ஸ்ட்ராவா சேருது இல்லையா, ஆர்க் ஆஃப் லென்த் கூட இந்த 2 ஆரும் சேர்ந்தது தான் பெரிமீட்டர். ஸோ நான் அதுக்காக 2 ஆரை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடம் டீட்டா பை 180 இன்டூ பை ஆர். இதுதான் செக்டாரோட பெரிமீட்டர். ஆர்க் ஆஃப் லென்த்தையும் பெரிமீட்டரையும் குழப்பிக்காதீங்க. ஆர்க் ஆஃப் லென்த்துங்கிறது இந்த இடம் மட்டும்தான். பட் செக்டாருக்கு இதை நம்ம சுற்றளவுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது க்ளோஸ்டு கிடையாது. எப்பயுமே பெரிமீட்டருங்கிறதுனால ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கும். இப்போ ஃபுல் சர்க்கிளுக்கு நான் எடுத்துக்கிட்டா இது க்ளோஸ்டு ஃபிகராக வந்துடும். அந்த இடத்துல நான் இந்த ஃபுல் சர்க்கிளை நான் பெரிமீட்டர்னு சொல்லலாம். ஆனால் இந்த செக்டாரில் இந்த இடத்த மட்டும் நான் பெரிமீட்டர்னு சொல்ல முடியாது. இதுக்கு என்ன நேம்? ஆர்க் ஆஃப் லென்த். இது எப்போ பெரிமீட்டர் ஆகும்னா இந்த ரேடியஸும் 2 ரேடியஸும் சேர்றப்ப தான் அது ஒரு சுற்றளவாக கிடைக்கும். ஸோ ஆர்க் ஆஃப் லென்த்துக்கும் பெரிமீட்டருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ ஆர்க் ஆஃப் லென்த்துக்கு இந்த ஃபார்முலா, செக்டர் ஆஃப் பெரிமீட்டருக்கு அது கூட ஒரு 2 ஆரை நம்ம ஆட் பண்ணிக்கணும், 2 ரேடியஸை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டோம். இதை வச்சு சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், find the area of a square, one of whose diagonal is
9√2 மீட்டர். அதாவது என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸ்கொயரோட ஏரியா. இப்போ ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர். ஓகேவா, ஆனால் கொடுத்துருக்கிறது என்ன, ஏ கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு, ஏன்னா என்ன சைட் கொடுத்துருக்காங்களா, சைட் கொடுக்கல, சைடுக்கு பதிலாக டயக்னல் கொடுத்துட்டாங்க. டயக்னல்ங்கிறது என்னது, இப்போ நான் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஏன்னு சொல்லுவேன் சைடை, டயக்னல்ங்கிறது இந்த இடம் ஃபார்முலா படி என்ன வந்தது, A√2. அப்போ அவங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்களா, A√2 கொடுத்துருக்காங்களா, டயக்னல் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ A√2 எனக்கு கொடுத்துட்டாங்க. டயகனல் இஸ் ஈக்குவல் டு A√2. இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 9√2 கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல இருந்து நான் ஏ கண்டுபிடிக்கலாமா, எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த √2 கேன்சல் ஆச்சுன்னா ஏ என்னன்னு கிடைச்சிரும், 9. ஏ கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏ ஸ்கொயர் என்னது, 9 × 9 81. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 81 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 81. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா. A man walked diagonally across a square lot. ஒரு ஸ்கொயர் லாட்னா ஒரு ஸ்கொயராக இருக்கிற ஒரு கிரவுண்டோ பிளேஸோ ஏதோ ஒன்றில் அவன் எப்படி நடக்கிறான், டயக்னலாக நடக்கிறான். ஓகேவா, கேட்டிருக்கிறது என்னன்னா அப்ராக்சிமேட்லி வாட் வாஸ் த பர்சன்டேஜ் சேவ்டு பை நாட் வாக்கிங் அலாங் த எட்ஜஸ். எட்ஜஸ்ல நடக்காம இப்படி நடந்தது மூலம், எட்ஜஸ்னா என்னன்னா சைடில் நடக்காம, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அவன் எப்படி நடந்துட்டான், டயக்னல்லாம் நடந்துட்டான். எட்ஜஸ்னா என்னன்னா இப்படி சைடு, இதை தான் எட்ஜஸ்ன்னு சொல்றாங்க, சைடு. இந்த பக்கமா நடக்காம அவன் இப்படி நடந்ததுனால அவன் எவ்வளோ தூரத்தை சேவ் பண்ணியிருக்கான், எவ்வளோ தூரத்தை அவன் சேவ் பண்ணியிருக்கான், அதுவும் பர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ ஸ்கொயருக்கு நம்ம எல்லா சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா, ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ டயக்னல் என்னவா இருக்கும், எனக்கு நம்ம ஃபார்முலா படி என்ன பார்த்தோம், டயக்னல் A√2. ஸோ அவன் டயக்னலாக நடந்தா அவன் எவ்வளோ என்ன மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் நடந்திருப்பான், A√2 டிஸ்டன்ஸ் நடந்திருப்பான். ஏன்னா எனக்கு இந்த இடத்துக்கு எந்த அளவும் அவங்க கொடுக்கல, அதனால நான் வேரியபிளை தான் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ஸோ டயக்னலாக நடந்தால் அவன் எவ்வளோ நடந்திருப்பான், A√2 டிஸ்டன்ஸ் நடந்திருப்பான். இப்படி எட்ஜஸ்ட்ல நடந்திருந்தா எப்படி நடந்திருப்பான், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இங்கே ஒரு ஏ இருக்கு, இங்கே ஒரு ஏ இருக்கு, அப்போ 2A. எட்ஜஸ்ட்ல நடந்தா 2A, டயக்னலாக நடந்திருந்தா A√2. இப்போ இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் அவன் சேவ் பண்ண அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ அதனால அதை நான் மைனஸ் பண்ணுறேன். இப்படி நடந்தா 2A, டயக்னலாக நடந்தா A√2. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், அதாவது இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தானே அவன் சேவ் பண்ண அந்த டிஸ்டன்ஸாக இருக்கும். அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும், அவன் ஆக்சுவலாக நடந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து தானே கேட்டிருக்காங்க. ஒயில் கம்பேர்ட் டு த அலாங் த எட்ஜஸ் மூலமாக அவன் நடக்கிறப்போ எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான்ற பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ கம்பேர் எது கூட பண்ணுறாங்க, எட்ஜஸ் மூலமாக. அப்போ கீழே நான் என்ன பண்ணும், எட்ஜஸ் மூலமாக அவன் நடந்தால் என்ன டிஸ்டன்ஸ் போயிருப்பான், 2A. அப்போ 2A கூட அந்த டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸோட பர்சன்டேஜை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக 100. இப்போ இது ரெண்டுல ஏ காமனாக இருக்குன்னா ஏவை வெளியே எடுத்துறேன். 2 - √2 by 2A. ஏவும் கேன்சல் ஆகிடும் இன்ட்டு 100. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். √2க்கு என்ன வேல்யூ, 1.414 by கீழே ஒரு 2 இருக்கா, அதையும் போட்டுக்கிறேன், இன்ட்டு 100. ஸோ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 0.586 கிடைக்கும். கீழே by 2 இன்ட்டு 100. இப்போ இந்த சும்மா நான் 2 டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் எழுதிக்க போகிறேன். அப்போ இங்கே 6 இருக்கனால இதை நான் 59 எழுதிக்கலாமா, 0.59 by 2 இன்ட்டு 100. இன்ட்டு 100 பண்ணுறப்ப இது என்ன ஆகும், 59 by 2 ஆகுமா. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும், அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் சேவ் பண்ணியிருக்கான்றது கிடைச்சிரும். ஸோ இப்போ 59ங்கிறது ஆட் நம்பராக இருக்குது, ஈவன் நம்பராக இருந்தால் ஈஸியாக டிவைட் ஆகும். ஆட் நம்பரை நான் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 58ன்னு எடுத்துக்கிறேன். 58 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும், 29 ஆகும். ஓகேவா, அண்ட் இந்த 1 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த 1 நான் 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 0.5 கிடைக்குமா. அப்போ அந்த 0.5 இது கூட நான் ஆட் பண்ணிடுறேன். அப்போது ஆன்சர் என்ன, 29.5. அவங்க கேட்டிருக்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்போ 29.5க்கு பக்கத்தில் எந்த வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். நியரஸ்டாக 30 இருக்குது, ஸோ 30 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா, எ ஃப்ளோர் whose length and width is 50 meter and 40 meter respectively. ஒரு ஃப்ளோரோட லென்த்தும் பிரெத்தும், ஒரு ஃப்ளோர்னா நான் தரையோட லென்த்தும் வித்து பிரெத்து எல்லாம் ஒன்று தான். லென்த்தும் வித்தும் கொடுத்துட்டாங்க. லென்த்து 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, வித்து 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீட்ஸ் டு பி கவர்டு பை ரெக்டாங்குலர் டைல்ஸ். ஃப்ளோருக்கு டைல்ஸ் போட போகிறாங்க.
ஓகேவா? அடுத்து அந்த டைல்ஸ்க்கான டைமென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 1 மீட்டர் லென்த்து பிரெத், அதோட லென்த்து பிரெத் தான் இது. அதை தான் அவங்க 1 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர்னு அவங்க மல்டிப்ளிகேஷனில் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் அவங்க 1 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர். ஸோ இது என்னது டைல்ஸோட லென்த்தும் பிரெத்தும். இப்போ ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் தட் வுட் பி ரெக்வயர்ட் டு ஃபுல்லி கவர். அந்த ஃப்ளோரை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைல்ஸ் தேவைன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ளோரோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க, டைல்ஸுக்கும் லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது எவ்வளோ டைல்ஸ் தேவைன்னு. அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணுமா, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஏரியானா இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குது. பெரிமீட்டர்னா என்னன்னா இந்த சுற்றளவு, ஏரியானா இந்த பிளேஸ். ஓகேவா? இப்போ டைல்ஸ் நம்ம எங்க பதிக்க போறோம்? சுற்றியா பதிப்போம். இந்த இடத்துல ஃப்ளோர்ல இந்த இடம் தான், இதுதானே ஃப்ளோர். அப்போ இங்கே தான் நம்ம பதிக்க போறோம். அப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? எல் இன்டூ பி. ஏரியா ஃபார்முலா என்னது? எல் இன்டூ பி. ரெக்டாங்கிளோட ஏரியா எல் இன்டூ பி. நம்மளுக்கு எல்லும் பி என்ன கொடுத்துருக்காங்க? 50 இன்டூ 40. ஸோ இது இப்போ எனக்கு கண்டுபிடிச்சா என்ன கிடைக்க போகுது? ஃப்ளோரோட ஏரியா கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2000 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருமா? இது இந்த ரெக்டாங்குலர் ஃப்ளோரோட ஏரியா. அடுத்து அந்த டைல்ஸோட ஏரியா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ளோரோட ஏரியா. இப்போ டைல்ஸோட ஏரியா என்னன்னு பார்க்க போறேன். அது 1 இன்ட்டு 2 கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்னது? 2 மீட்டர் ஸ்கொயர். இப்போ அந்த ஃப்ளோரோட ஏரியா கிடைச்சிருச்சு, ஒரு டைல்ஸோட ஏரியாவும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ எத்தனை டைல்ஸ் தேவைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஃப்ளோரோட ஏரியாவை டைல்ஸோட ஏரியாவால் நான் டிவைட் பண்ணிட்டா எனக்கு எவ்வளோ டைல்ஸ் தேவைன்னு கிடைச்சிருமா? ஒரு டைல் 2 மீட்டர் ஸ்கொயரு, மொத்த ஏரியா இவ்வளோ இருக்குது. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ டைல்ஸ் தேவைன்றது கிடைச்சிருமா? ஸோ அதை தான் நான் பண்ணுறேன். அப்போது இங்கே 2000 by 2 ஈக்குவல் டு 1000 டைல்ஸ். அப்போ எனக்கு எவ்வளோ டைல்ஸ் தேவை? 1000 டைல்ஸ் தேவை. ஸோ ஆன்சர் பி. ஓகேவா? ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். The length of a rectangular plot is 30 meter more than its breadth. இங்கே லென்த் பிரெத்தும் என்னன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து பிரெத்தை விட 30 மீட்டர் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட், the cost of fencing the plot 25 per meter is rupees 5000. அதாவது அதை ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டருக்கு 25ன்னு எடுத்துக்கிட்டா மொத்தமாக 5000 ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஏரியாவும் கொடுக்கல. ஓகேவா? ஆனால் மொத்தமான செலவு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிளாட் இன் மீட்டர்? இப்போ லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங்னா என்னன்னா வேலி அமைப்போம் இல்லையா, அது. ஸோ இங்கே இது ரெக்டாங்குலர் பிளாட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட ஷேப் எப்படி இருக்கும்? ரெக்டாங்குலராக இருக்கும். ஓகேவா? இதுக்கு வேலி அமைக்க போகிறோம். வேலி அமைக்க போகிறோம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியாவா பெரிமீட்டரா? ஏரியாங்கிறது என்னது? இந்த இடம். வேலி எங்கே அமைப்போம்? சுற்றி அமைப்போம். அப்போ நம்ம இந்த இதுக்கு சுற்றளவு, அதாவது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? போனதுல டைல்ஸ் நம்ம இந்த இடத்துல பதிக்கிறோம், அதனால ஏரியா கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபென்சிங்னா சுற்றி தானே வேலி அமைப்போம், அப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சம்க்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பெரிமீட்டர். இங்கே நம்மளுக்கு பிரெத்து கொடுக்கல, ஸோ நான் பிரெத்தை பீனே எடுத்துக்கிறேன். லென்த்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? பி ப்ளஸ் 30. பிரெத்தை விட 30 மீட்டர் அதிகம்ன்றனால பி ப்ளஸ் 30ன்னு எடுத்துக்கிறேன். ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இந்த சம்ல நம்ம பேசிட்டு இருக்குது ஃபென்சிங் பற்றி. ஸோ பெரிமீட்டர் தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பட் நமக்கு பெரிமீட்டர் வேல்யூவும் தெரியாது, லென்த் வேல்யூ, பிரெத் வேல்யூ எதுவும் தெரியாது. ஸோ இப்போ இந்த பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது எனக்கு வேறு ஏதாவது க்ளூ இருக்கான்னு நான் பார்க்குறேன். இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு 1 மீட்டருக்கு ஆகிற செலவு 25. அப்போ மொத்த செலவு 5000 கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 5000 மொத்த செலவு, 1 மீட்டருக்கு 25. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் மொத்தம் எத்தனை மீட்டர்னு கிடச்சிருமா எனக்கு? மொத்தம் அந்த பெரிமீட்டர் எவ்வளோன்னு கிடச்சிருமா? அதை தான் இங்கே கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது 200. அப்போது இந்த ரெக்டாங்குலரோட இந்த ரெக்டாங்குலர் பிளாட்டோட சுற்றளவு 200 மீட்டர். ஓகேவா? அப்போ இந்த பி வேல்யூ தானே அது 200 மீட்டர்னு எனக்கு கிடச்சிருச்சு. 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இந்த இடத்துல நான் எல்லுன்னு போடுறதுக்கு போல என்ன போடணும்? 2 இன்ட்டு பி ப்ளஸ் 30 ப்ளஸ் பின்னு போடலாமா? ஸோ இந்த பக்கம் 200 அப்படியே வரும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? 2b ப்ளஸ் 30, 2 இன்ட்டு 2b ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 200. அப்போது இது என்னாகும்? இந்த 2 இதுவும் கேன்சல் ஆனால் 100ன்னு ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 2b ப்ளஸ் 30ன்னு இருக்குது, 100.
இந்த 30 இங்கிட்டு போகிறப்போ மைனஸ் ஆகும். ஸோ 2b ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், எனக்கு 17 கிடச்சிரும். அப்போ இதை டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், b இஸ் ஈக்குவல் டு 35ன்னு கிடச்சிரும். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, பிரெத்து கிடச்சிருச்சு. கேட்டிருக்கிறது என்ன, லென்த்து. லென்த் எவ்வளவு, பிரெத்தை விட 30 மீட்டர் அதிகம். அப்போது லென்த் இஸ் ஈக்குவல் டு b ப்ளஸ் 30. அப்போ எனக்கு b என்னன்னு கிடச்சிச்சு, 35ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் 30 பண்ணால் எனக்கு என்ன ஆகும், 65. அப்போ லென்த்தோட வேல்யூ 65 மீட்டர். ஸோ என்னோட ஆன்சர் 65 மீட்டர். ஓகே, இப்போ ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். An umbrella has 8 ribs which are equally spaced. Assuming the umbrella to be a flat circle of radius 56 cm, find the area between the 2 consecutive ribs of the umbrella. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அம்பர்லால 8 ரிப்ஸ் இருக்குது. அம்பர்லானா 8 ரிப்ஸ்னால் அந்த கம்பி இருக்கும் இல்லையா, கொடையில் இப்படி கொடை இருக்குன்னா கம்பி அந்த ஒரு இப்படி பிரிஞ்சு இருக்கும் இல்லையா, அதை தான் ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போது அம்பர்லா இப்படி ஒரு மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு சர்க்கிளாக இமேஜின் பண்ணுங்கன்றாங்க. அதாவது இந்த மாதிரி அம்பர்லா ஃபுல்லாக விரிச்சா இப்படி சர்க்கிளாக விரிகிற மாதிரி இமேஜின் பண்ண சொல்கிறாங்க. 8 ரிப்ஸ்னால் என்ன, அந்த நடுவில் இருக்க அந்த கம்பிங்க. ஓகேவா, ஸோ அம்பர்லாவை விரிச்சு வச்சா இப்படி இருக்கிற மாதிரி நம்மளை இமேஜின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 8 ரிப்ஸ் இருக்குன்னா அப்போ எத்தனை பார்ட்டாக அது இந்த சர்க்கிளில் டிவைட் பண்ணியிருக்கு, 1 2 3 4 5 6 7 8. 8 ரிப்ஸ் இருக்கனால 8 பார்ட்டாக அது இந்த சர்க்கிளை டிவைட் பண்ணியிருக்கு. கொடுத்துருக்கிறது என்னது, ரேடியஸோட அளவு மட்டும் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோவா, 56 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கிறது வேண்டியது என்னதுன்னா, ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் த 2 கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸ் ஆஃப் தி அம்பர்லா. 2 கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து இருக்க ரிப்ஸ். இந்த ரிப்பு இதுக்கு அடுத்து இங்கே ஒரு ரிப் இருந்ததுன்னா இந்த 2 ரிப்புக்கு நடுவில் இருக்க இந்த ஏரியா மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் இதில் 8 பார்ட் இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஒரு பார்ட்டோட ஏரியா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு மொத்த பார்ட் எவ்வளவு, சர்க்கிளோட மொத்த ஏரியா என்ன ஃபார்முலா, சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் போட்டால் என்ன கிடைக்கும், இந்த ஃபுல் பார்ட்டும் கிடச்சிரும். இந்த ஃபுல் பார்ட்டும் எத்தனைதாக பிரிஞ்சிருக்கு, 8 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த மொத்த ஏரியாவை நான் 8ஆல் டிவைட் பண்ணிட்டா எனக்கு இந்த ஒரு பார்ட்டோட ஏரியா மட்டும் கிடச்சிருமா. ஸோ நான் இந்த சர்க்கிளோட ஏரியாவை 8ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா இது 8 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு, எனக்கு தேவை ஒரு பார்ட்டு. அதனால இந்த மொத்த ஏரியாவை நான் 8ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ பைக்கு என்ன போடுறேன், 22/7 இன்ட்டு ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 56 இன்ட்டு 56 பை கீழே ஒரு 8 இருக்கா, அதை போட்டுடலாம். இப்போ அதை 7ல் அடித்தா 8 கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு ரிமைனிங் 56 இன்ட்டு 22 இருக்குது. ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1,2,3,2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ என்னோட ஆன்சர் ஏ. ஓகேவா, ஓகே. 6 சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஈச் ஆஃப் whose sides measure 4 சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ சைடோட மெஷர் என்னன்னா 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போது ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார்முலாஸை முடிஞ்ச அளவுக்கு மென்சுரேஷனில் நீங்கள் எல்லா சம்ஸும் அட்டன் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலாஸை படித்து வச்சுருக்கணும். ஓகேவா, அப்போது இதுக்கு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது, √3/4 ஓகேவா. ஏங்கிறது என்ன, ஒன்றும் இல்லை, சைடு. இங்கே என்னது ஏ வந்து இங்கே 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா 4 × 4. இப்போ 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும், மிச்சம் 4√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்போவுமே ஏரியாவுக்கு பவரில் ஸ்கொயர் வரணும், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா, ஸோ என்னோட ஆன்சர் 4√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், the distance between 2 parallel sides of a trapezium is 15 meter and its area is 480 meter square. இங்கே வந்து ட்ரெப்பீசியம் பற்றி பேசுகிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அதோட ஹைட்டு parallel சைட்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்னால் என்ன. இப்போ ட்ரெப்பீசியம் இப்படி இருக்குமா, 2 சைடு பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்கா. இந்த இடம்னது இதுதான் ஹைட்டா, இது என்னது, அதை தான் அவங்க இந்த ஹைட்டுன்னு டேரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டா 2 சைட்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ட்ரெப்பீசியமில் 2 சைடுக்கு நடுவில், இந்த 2 சைடுக்கு நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸாக தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த ஹைட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 15ன்னு கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஏரியா கொடுத்துட்டாங்க. ட்ரெப்பீசியத்தோட ஏரியா ஃபார்முலா என்ன, ட்ரெப்பீசியத்தோட ஏரியா ஃபார்முலா ½ A +
பி ப்ளஸ் ஹச் இன்டூ ஹச். ஓகேவா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரெப்பீசியத்தோட ஏரியா கொடுத்துட்டாங்க. அது என்னது? 480. இதில் நம்ம இன்னும் செகண்ட் லைனில் ரீட் பண்ணல இல்லையா? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஒன் ஆஃப் தி பேரலல் சைட்ஸ் இஸ் 20 மீட்டர் லாங் தென் லென்த் ஆஃப் த அதர் சைட் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சைடோட லென்த் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ரெண்டு சைடில் ஒரு சைடோட லென்த் கொடுத்துருக்காங்க. அது எந்த சைடுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு கொடுக்கல. இப்போ ஃபார்முலாவை பார்க்கலாம். ஃபார்முலாவில் என்னது? இந்த இடம் ஏரியாங்கிறனால நான் 480 போட்டுட்டேன். இப்போ இந்த ஏபிங்கிறது என்ன? சைட்ஸு. ஏ ஒரு சைடு, பி ஒரு சைடு. ஏ ஒரு சைடு, பி ஒரு சைடு. ஹச் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போது ஒரு சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஏவை வந்து 20 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். பி இன்னொரு சைடு, அது எனக்கு தெரியாது. ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல நான் 20 போடுறேன். பி இன்னொரு சைடு தெரியாத, அதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பி அப்படியே வச்சுக்கிறேன். இன்டூ ஹச் என்னது? 15. ஹைட்டுன்னு டைரெக்டாக கொடுக்காம எப்படி கொடுத்துருந்தாங்க? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? ஹைட்டு. ஸோ அதுக்காக ஹச்சுக்கு பதிலாக நான் 15 போட்டுட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணால், ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 இந்த சைடு வரப்போ 480 இன்டூ 2ன்னு வரும். பை இந்த 15, இந்த 15 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு வரப்போ டிவிஷனில் வந்துடும். இப்போ ரிமைனிங் இந்த சைடு என்ன இருக்குது? 20 ப்ளஸ் பி மட்டும் ரிமைனிங்கில் இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் டேரெக்டாக 15லேயே கேன்சல் பண்ணுறேன். அப்போது 45க்கு 3 இருக்கும். ரிமைனிங் 30னா 2. அப்போ 32 இன்ட்டு 2 என்னது? 64. 20 ப்ளஸ் 64 வந்து 20 ப்ளஸ் பின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 20 நான் இந்த சைட் கொண்டு வந்தேன்னா பி என்ன ஆகும்? இந்த 20 இதில் மைனஸ் ஆச்சுன்னா பியோட வேல்யூ 44 மீட்டர். ஸோ என்னோட ஆன்சர் 44 மீட்டர். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இன் விச் எ செக்டார் with the central angle of 45 degree has an area of 154 centimeter square. பைக்கு வந்து 22/7 வேல்யூ யூஸ் பண்ணுங்க. சம்டைம் மென்ஷன் பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணலைனாலும் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஆனால் கொடுத்துருக்கிறது என்னன்னா, செக்டாருக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த செக்டாரோட ஏரியா இது வந்து ஃபுல் ஏரியா கிடையாது, அந்த செக்டாரோட ஏரியா அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. செக்டாரோட சென்ட்ரல் ஆங்கிள் அந்த ஹேஸ்னா அந்த செக்டாரோட ஏரியான்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி மீன் பண்ணிக்கணும்னா, செக்டார் வித் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அந்த செக்டாரோட ஆங்கிள் 45 டிகிரி ஹேஸ்னா அந்த 45 டிகிரி மேக் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு மட்டுமான வேல்யூ தான் இந்த 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம பார்த்தோம் இல்லையா? சர்க்கிள்னா இப்படி 2 ரேடியஸ். இப்போது இந்த 45 டிகிரி இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? இந்த 45 டிகிரி ஆங்கிளில் இந்த 2 ரேடியஸ் கவர் பண்ணுற இந்த டிஸ்டன்ஸை தான், இந்த ஸ்பேஸை தான் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இந்த செக்டாரோட ஏரியா வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு செக்டாரோட ஏரியா ஃபார்முலா என்ன? செக்டாரோட ஏரியா ஃபார்முலா θ/360 இன்டூ நார்மலான சர்க்கிள் ஃபார்முலா அப்படியே போட்டோம்னா πr ஸ்கொயர். எக்ஸ்ட்ராவாக வர்றது நார்மலாக சர்க்கிளுக்கு ஏரியானது πr ஸ்கொயர். இங்கே செக்டாருங்கிறனால எக்ஸ்ட்ரா வர்றது θ/360. இங்கே θவோட வேல்யூ 45ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 45/360 இன்டூ பை வேல்யூ 22/7 இன்டூ நமக்கு ஆர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் ஸ்கொயருக்கு ஆர் வேல்யூ தெரியாதான், அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது இதை நான் கேன்சல் பண்ணால் 9 டேபிளில் பண்ணால் இது 5, இது 40. அகெயின் நான் பண்ணால் இது 8ன்னு ஆயிரும். இது கூட பண்ணேன்னா 2 டேபிளில் பண்ணால் இது 11, இது 4. அண்ட் எனக்கு என்ன தெரியும்? செக்டாரோட ஏரியா வேல்யூ தெரியும். அது என்னது? 154. இந்த செக்டாரோட ஏரியா வேல்யூ 154ன்னு தெரியும். ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஆரோட வேல்யூ. ஸோ நான் ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன், ஆர் ஸ்கொயர்னு இருக்கா வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போகிறேன். இப்போ 154 இங்கே இருக்குன்னா இங்கே கீழே இருக்கிற வேல்யூ இந்த சைடு வரப்போ, அதாவது இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கிட்ட வரப்போ மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ இந்த 4 மேலே வந்துடும், இங்கே கீழே இருக்க இந்த 7ம் மேலே வந்துடும், இங்கே மேலே இருக்க இந்த 11 கீழே வந்துடும். இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா 11 டேபிளில் நான் இதை கேன்சல் பண்ணுறேன் 1 டைம். ரிமைனிங் 4, 44னா 14. இப்போ என்ன எழுதலாம்? இப்போது ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 14 நான் எப்படி எழுதலாம்? 2 × 7 எழுதலாமா? ஸோ நான் எழுதிக்கிறேன் 2 × 7. அண்ட் இந்த 4 என்ன எழுதலாம்? அகெயின் 2 × 2ன்னு எழுதலாமா? 2 × 2 அப்புறம் இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, அதை நான் இங்கே போட்டுட்டேன். இப்போது ஆர் ஸ்கொயர் இது நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ரேடியஸ். ரேடியஸ்னால் வெறும் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இதுக்கு ரூட் எடுத்தா தானே, ஆர் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஆர்னு மாறிடும். அப்போ நான் இந்த 2 சைடும் ரூட் எடுத்தால் என்ன வரும்? இங்கே இது ஆர்னு ஆகிடும். இப்போ இது ரூட்டுக்கு வெளியே 2 இது உள்ளே இருந்தால் வெளியே வரப்போ 1 ஆகும். இப்போ இங்கே 2 7 இருக்குது, ஸோ வெளியே வரப்போ ஒரு 7 இன்டூ
இந்த 2 2 வெளியே வரப்போ ஒரு 2, இங்கே ஒரு 2 மட்டும் இருக்குது. ஸோ அதை வெளியே எடுக்க முடியாது, நான் அப்படியே ரூட்குள்ளே வச்சுக்கிறேன். அப்போது என்னோட ஆர் வேல்யூ என்னென்னா 14√2 சென்டிமீட்டர். ஸோ என்னோட ஆன்சர் 14√2 சென்டிமீட்டர். In a right triangle, the length of the hypotenuse is 17 centimeter. If the length of one of its other sides is 15 centimeter, then the area of the triangle is. அதாவது ரைட் ஆங்கிள் பற்றி பேசுகிறோம். ரைட் ஆங்கிள் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? இதில் ஹைபாட்னியூஸ்னா என்ன, இந்த இடத்த தான் ஹைபாட்னியூஸ்னு சொல்லுவோமா? இதோட லென்த் எவ்வளோவா, 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இஃப் த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் அதர் சைட்ஸ், இந்த 2 சைடில் ஒரு சைடு வந்து 15 கொடுத்துருக்காங்க. நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். எந்த சைடுனா இதுவோ ஏதாவது ஒன்று 15 நான் எடுத்துக்கிறேன். அந்த இன்னொரு சைடு எனக்கு தெரியாது. தென் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சைடும் எனக்கு தெரியாது. அப்போ முதல்ல நான் இந்த சைடு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஃபார்முலா என்ன, ஏரியா ஃபார்முலா என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா ½ × b × h. ஓகேவா? எனக்கு பேஸ் மட்டும்தான் தெரியும், ஹைட்டோட வேல்யூ தெரியாது. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஹைபாட்னியூஸ், அந்த பித்தாகரஸ் தியரம் படி என்ன அர்த்தம், இந்த 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைடோட ஸ்கொயர். இந்த சைடு எனக்கு தெரியாது, ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த 2 சைடோட ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் டு இதுக்கு ஸ்கொயர் வேல்யூ. அப்புறம் ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் எனக்கு தெரியணும், எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இந்த 15 எங்கிட்டு கொண்டு போனேன்னா 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். இப்போ நான் 2 சைடுக்கும் ரூட் எடுக்கிறேன். எடுத்தா என்ன ஆகும்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் என்ன ஆகும், எக்ஸ்ன்னு ஆகிடும். இப்போ இதுக்கு நான் ரூட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இப்படியே வச்சுக்கிறேன். 17 ஸ்கொயர்னா 289, 15 ஸ்கொயர் 225. இது 2 மைனஸ் பண்ணால் எனக்கு 64 கிடைக்கும். இப்போ இதுக்கு ரூட் எடுத்தேன்னா 8. ஸோ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, அந்த இன்னொரு சைடோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. அப்போது இங்கே என்னது ஹைட்டு தான், நான் எனக்கு தெரியாது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது ஹைட் என்னது 8 சென்டிமீட்டர். இப்போ நான் அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏரியா என்னது ½ × b × h. b அவங்களே கொடுத்துட்டாங்க, ½ 15 நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து h கண்டுபிடிச்சேன் 8ன்னு. இப்போ அதை கேன்சல் பண்ணால் 4, 15 × 4 60. ஸோ இது ஏரியா அப்போ என்ன போடணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் போட மறக்கக்கூடாது. ஸோ என்னோட ஆன்சர் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ரெக்டாங்குலர் கிரவுண்ட் ஆஃப் லென்த் 50 மீட்டர் அண்ட் பிரெத் 35 மீட்டர். ஒரு ரெக்டாங்குலர் கிரவுண்டுக்கு லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. இஸ் டு பி சரௌண்டட் எக்ஸ்டர்னலி பை அ பாத் விச் இஸ் 2 மீட்டர் வைட். அதாவது ஒரு கிரவுண்ட் கொடுத்துட்டாங்க, அது வந்து ஒரு 2 மீட்டர் வைடு இருக்க பாத்தால சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் டர்ஃபிங் த பாத் அட் த ரேட் ஆஃப் ₹3 per மீட்டர் ஸ்கொயர். டர்ஃபிங்னா அந்த பாத்துல புல்வெளி அமைக்க போறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு ₹3 ஆச்சுன்னா அந்த பாத் ஃபுல்லா செய்யறதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்குலர் கிரவுண்டு. ஓகேவா? அதோட லென்த் எவ்வளோ, 50 மீட்டர், பிரெத்து 35 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இந்த பாத்து வந்து இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கா, அதாவது 2 மீட்டர் ஒய்ட்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கும் இந்த பாத் இப்படி இருக்குது இல்லையா, இதுதான் கிரவுண்டு. இதை சுற்றி ஒரு பாத்து இருக்கு. இந்த பாத்து வந்து 2 மீட்டர் ஒய்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கம் 2 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர், அதே போல தான் இந்த பக்கம் 2 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும், 2 சைடு இங்கேயும் இதோட லென்த்து 50னா இந்த பாத்தோட லென்த்து, அந்த பாத் அவுட்டர் லேயரோட லென்த் என்ன இருக்கும், இங்கிட்டு 2 கூடும், அந்த பக்கம் 2 கூடுமா, அப்போது இதோட லென்த் என்னவா இருக்கும், 54 மீட்டர்னு இருக்கும். அதே போல் பிரெத் என்னவா இருக்கும், இங்கே 2 கூடும், இங்கே 2 கூடும், அப்போ மொத்தம் 4 கூடும். அப்போ 35 கூட 4 கூடுச்சுன்னா 39. புரியுதா? 50 கூட இந்த சைடு ஒரு 2 கூடுது, இந்த சைடு 2 மீட்டர் கூடுதுன்னா மொத்தமாக 4 மீட்டர் கூடுது. ஸோ இதை மொத்த லென்த் வந்து 54 ஆகுது. அதே போல் இந்த சைடுக்கு 39 மீட்டர்னு ஆகுது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல தானே புல்வெளி அமைப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு மட்டும்னா இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஏரியானா இந்த ஃபுல்லும் தான் வரும். அந்த பெரிய ரெக்டாங்கிள்லேருந்து இந்த சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த இடத்தோட ஏரியா கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியாவை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, L × B. அப்போ என்ன வரும்,
எல் இன்டூ பினா இங்கே 54 இன்டூ 39. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2106 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியாவை நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறேன். இங்கே எல் இன்டூ பி, இங்கே எல் என்னது 50, 35. ஸோ 50 இன்டூ 35. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1750 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ எனக்கு பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியாவும் தெரியும், சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியாவும் தெரியும். ஸோ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பாத்தோட ஏரியா மட்டும் கிடைச்சிரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ மைனஸ் ஸ்மால் ஏ, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2106 மைனஸ் 1750, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 356ன்னு கிடைக்கும். 356 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போது இந்த ஏரியா என்னது, இந்த பாத்தோட ஏரியா எவ்வளவு, 356 மீட்டர் ஸ்கொயர். நான் கண்டுபிடிக்க வேண்டியது இதுக்கான செலவை. இப்போது நான் கண்டுபிடிச்சது இந்த பாத்தோட ஏரியா மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் நான் கண்டுபிடிக்க வேண்டியது இதை புல்வெளி அமைக்கிறதுக்கான செலவு. அப்போது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 3. மொத்தம் எனக்கு இந்த பாத்தோட ஏரியா எவ்வளவு, 356 மீட்டர். அப்போ என்ன பண்ணணும், 1 மீட்டருக்கு 3 ரூபானா 356 மீட்டருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 356 இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு, இது என்னது 1068 ருபீஸ். ஓகேவா? அப்போது இந்த பாத்துக்கு நான் புல்வெளி அமைக்கிறதுக்கான செலவு 1068 ரூபா. ஸோ என்னோட ஆன்சர் 1068. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸோட ஏரியா, பெரிமீட்டர் அண்ட் டயக்னல் இதெல்லாம் என்னென்னு அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்டு எந்தெந்த சம்ஸ்க்கெலாம் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும், எதுக்கெல்லாம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற டிஃப்ரென்சஸையும் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கே வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.